ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டை சாதம். ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 3 முட்டை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுக்கோங்க. மிளகு தூள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து முட்டை சாதத்தில் சேர்த்தா முட்டை சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து போட்டு பொரிய விடுங்க. ரெண்டும் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இந்த முட்டை சாதம் குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஏன்னா மிளகு தூளும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா எல்லாமே வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குட்டி பசங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா மிளகுத்தூள் மட்டும் போட்டு கொடுங்க. வெங்காயம் வதங்கினோன்னே வெங்காயத்துக்கு முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், அப்புறம் சாப்பாட்டுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ முட்டையை கிளறி விடுங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ முட்டை வெந்தோன்னே வடித்து வச்சுருக்க சாதத்தை முட்டையோடு சேர்த்துக்கங்க. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம இடித்து வச்சுருக்க மிளகுத்தூளை சேர்த்துக்கங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சாப்பாடு எல்லாமே நல்லா கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சே சாப்பாட்டை கிளறி விடுங்க. இப்போ முட்டை சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த முட்டை சாதம் டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.